பிரைஸ் லார்ட் மார்னிங் ஜீசஸ். இன்னைக்கு சங்கீதம் 58 அதிகாரத்தில் 11வது வசனம் பார்க்க போகிறோம். அப்பொழுது மெய்யாய் நீதிமான் பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்வான். ஆமீன். இது மாதிரி வசனத்தை பார்த்தோன்னா பழிவாங்குதலில் நீதிமான் காணும் போது மகிழ்வான். ஆமீன். இந்த காலத்தில் கூட நம்மளுக்கு விரோதமாகவோ இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க பேசியிருந்துருக்கலாம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, தனி மனிதனாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு மறுபடியும் எழுந்துக்க பலனும் கிடையாது, மறுபடியும் இவங்களை உயர்த்த ஆளுங்களும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பைபிள் நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமானுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார் என்று மக்கள் சொல்லுவார்கள், என்று மனிதர்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கும் நான் நீதியாக தான் வாழ்ந்தேன், ஆனால் இந்த நாளில் எனக்கு சப்போர்ட் பண்ண எந்த மனிதனும் இல்லை, சப்போர்ட் பண்ணலனாலும் என்னை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கிற மனுஷங்கள் அப்படியும் இல்லைனாம இருந்தால் பரவாயில்லன்னு என்று கவலைப்படுறோம். அப்படி ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு கவலைப்பட்டுனா எனக்கு உதவி செய்கிற மனுஷன் யாரும் இல்லை, நீ யாருன்னா தூக்குவாங்களா எப்படின்னு கேட்டது. ஏசப்பா சொல்கிறாரு, நீதிமானுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் ஒன்று. இன்னைக்கு நீதிமானுக்கு நியாயம் செய்யணும்னா மனுஷரால் முடியாது. அவங்க எப்பனா ஒரு தடவை 2 தடவை இப்போ அநேக நேரங்களில் அந்த மனுஷனை ஹெல்ப் பண்ண வைக்கனாலும் அது கர்த்தரால் தான் முடியும். கர்த்தர் தான் நம்மளுக்கு நியாயம் செய்யணும். இன்னைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமானுக்கு பலன் ஒன்று என்றும் நீதிமானுக்கு பலன் இல்லாமல் இல்லை, நீதிமானுக்கு பலன் இருக்கிறது. அவர்களை தாங்க. ஏன்னா கர்த்தர் பலவான தெரிந்து கொள்ள பலவீனனை தெரிந்து கொண்டு அவங்கள பலவான மாத்துறதுல தான் கர்த்தர் பிரியமா இருக்கா. பலவீனனை தெரிந்து கொண்டு கர்த்தர் பலன் ஆக்குவார். பலன் உள்ளவர்கள் என்று நம்ம நீதிமான்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார் என்று இந்த உலகம், இந்த மக்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமென்.